வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 6/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 9:45 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகுகாலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 6:32, கரணம் 9 மணி முதல் 10:30 வரை, திதி இன்று மாலை 6:56 வரை, சப்தமி, பின்பு அஷ்டமி, நட்சத்திரம் இன்று இரவு 7:53 வரை, உத்திரட்டாதி, பின்பு ரேவதி, யோகம் இன்று அதிகாலை 5:52 வரை, அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:53 வரை, மகம், பின்பு பூரம். மேஷராசி நேயர்களே, பொறுமையுடன் செயல்படவும், மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து மகிழ்ச்சியான நிலை உருவாகும். அலைச்சல்கள் கூடும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். முக்கிய முடிவுகளை முன்னின்று செயல்படுத்துவீர்கள். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். நன்மைகள் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி பிரச்சனைகள் தீரும். பரணி நினைத்தது நிறைவேறும். கிருத்திகை குழப்பங்கள் விலகும். ரிஷபராசி நேயர்களே, அலைச்சல்களினால் நல்லவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலை உருவாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆசைகள் பூர்த்தியாகும். ஒத்துழைப்பான நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நிம்மதி கிடைக்கும். ரோஹிணி பிரச்சனைகள் தீரும். மிருகசிருஷம் ஆதரவுகள் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அலைச்சல்களின் மூலம் லாபங்கள் கிடைக்கும். படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விவசாயத்தில் மேன்மைகள் ஏற்படும். சந்தோஷங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிருஷம் வளமான நாள். திருவாதிரை தேக்கநிலை விலகும். புனர்பூசம் மேன்மைகள் ஏற்படும். கடகராசி நேயர்களே, வியாபாரத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். எதிலும் லாபமான நிலை ஏற்படும். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் முன்னேற்றம் ஏற்படும். பூசம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். ஆயில்யம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். சிம்மராசி நேயர்களே, உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். எதிலும் யோசித்து செயல்படவும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். பொருள் வரவுக்கேற்ப செலவுகள் உண்டாகும். பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் கடமைகள் மேலோங்கும். பூரம் யோசித்து செயல்படவும். உத்திரம் கௌரவங்கள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, உத்தியோகத்தில் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பணியில் வேலைச்சுமை அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் சந்தர்ப்பங்கள் கூடும். ஹஸ்தம் வளமான நாள். சித்திரை நினைத்தது நிறைவேறும். துலாம் ராசி நேயர்களே, தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் கூடும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெற்று ஆர்வமான நிலை உண்டாகும். பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலங்கள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் சாதகமான நிலை ஏற்படும். மகிழ்ச்சியான நினைவுகள் கிடைக்கும்.
மாற்றங்கள் உண்டாகும். நல்ல சிந்தனைகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை சிந்தனைகள் கூடும். சுவாதி அனுகூலங்கள் உண்டாகும். விசாகம் வளர்ச்சிகள் அதிகமாகும். விருச்சிகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். செலவுகள் கூடும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். பக்தியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நெருக்கம் கூடும். அனுஷம் ஆதரவுகள் அதிகமாகும். கேட்டை மாற்றங்கள் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கூடும். எதிர்பார்த்த அலைச்சல்களினால் மேன்மைகள் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வமான நிலை உண்டாகும். மற்ற ஊழியர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. புதுவிதமான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பந்தபாசங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் ஆதரவுகள் கிடைக்கும். பூராடம் நிதானம் தேவை. உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். மகர ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். உழைப்பிற்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்கள் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளையும் சமாளித்து சந்தோஷம் அடைவீர்கள். தம்பதிகளுக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகமாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் தடைகள் விலகும். திருவோணம் மாற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் நிம்மதியான நாள். கும்பராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்கள் பொறுமையுடன் செயல்படவும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவுகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. எதிர்பார்த்த ஒத்துழைப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கும். லாபங்கள் அதிகமாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மகிழ்ச்சிகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நிம்மதி கிடைக்கும். சதயம் வெற்றிகள் உண்டாகும். பூரட்டாதி ஆசைகள் நிறைவேறும். மீனராசி நேயர்களே, எதிலும் நிதானமாக செயல்படவும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். எதிர்பாராத அலைச்சல்கள் அதிகமாகும். தம்பதிகளுக்கிடையே தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும். பாரம்பரிய உத்திரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும். ரேவதி மனக்கசப்புகள் நீங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமிய வேதம் அஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.